அப்படி சொல்றேன். உடையார். என்ன உடையாரு? உடையவர். 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 அதனால அப்படின்ட்டு சாமி கூப்பிட்டுன்னு எங்க போறேன்? நான் பகவானி பாகத்துக்கு பகவான பாக்கிறதுக்கு போற பக்க பானை. எங்க போறேன்? கோத்து பானையா? 7 மலையில இருக்கிறார் பேரு நாராயண சாமி. ஏய் நாராயண சாமி அப்படி சொல்லு. அவர் கும்பிட்டுங்க கால்நடையா நடந்து போய்கிறேன். இவர் உண்டி கட்டினா உண்டி உண்டி மேல தொண்டி. உண்டினா தொண்டி தான் செய்யும் சொல்லு. இந்த தொண்டி இந்த உண்டியோட மகிமை என்னக்குதா? உண்டியோட மகிமை மகிமை. ஆமா. காலையில எழுந்துவேன். காலையில எழுந்துப்பேன். ஆமா. கந்துக்கு போவேன். தலை குளிப்பேன். ஆமா. உடனே ஏறி போவேன். உடம்பு குளிப்பேன். இல்ல கந்துக்கு தான் போய் அங்கேயே குளிக்கூடாதா? இல்ல தலை குளிக்கிட்டு ஒரு இடம், உடம்பு குளிக்கிட்டு ஒரு இடமா? எல்லாம் ஒரே இடத்து செய்துட்டா சேதனம் பண்ணிக்கிட்டா. அதனால வந்து போய் ஏறி போயிட்டு உடம்பு குளிச்சேன். உடனே நாமத்தை போட்டேன். செடிக்கு பத்தி நாம இல்ல எல்லாம் இப்படி போடுவாங்க. நீ கீழே போடுற தலைய போடுறாங்க. தலைக்கு பக்திடா பைத்தியமா ஆயிட்டுக்கிற. பகவான் மேல பைத்தியமாயிட்டுப்பா பக்தி. அவள பக்தி. அதனால என்ன பண்ண? காலையில எழுந்து ஒரு பொழுதா இருந்து பகவானே இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா போகண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலையில 10 ரூபாய் இதுல போடுவேன். காலைல 10 ரூபாய் போடுவேன். ஆமா. சாயங்காலம் ஒரு பொழுது முடிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு எடுப்பு தெரியுமா? 185 ரூபாய் எடுப்பேன். சரி 185 ரூபாய் எடுக்கிறேன். இல்ல 5 ரூபாய் 10 ரூபாய் சாயங்காலம் 180 எப்படி வருது? எப்படி அவ்வளவு பணம் வருது? பகவான் உபரி ஆகுறாரு. ஆமா. அது எத்து இதுக்கு யாரு துட்டு போடலையே அவங்க எல்லாம் பேதி ஆகணும். போடுவாங்க. சரி இந்த பணத்தை எடுத்து பகவானுக்கு எதனா படிப்பியா? பகவான் கஷ்டப்படுறாரா நான் பாடுபடுறாரு? இல்ல அண்ணன் போடியா? என்ன பண்ணுவேன்? நான் தான் பகவான் மேல பக்தியா நான் தான் ஆகுறேன். அதனால என்ன பண்ணுவேன்? சாயங்காலம் எவ்வளவு சொன்ன? 185. கணக்கு கரெக்டா வச்சுக்கிறேன். அதெல்லாம் கணக்கு நம்ம டெய்லி போறோம் லட்சம் பகவான பாக்கத்தியா? எங்கன்னு கேளு. எங்க இந்த 185 ரூபாய் எதுக்கு எடுப்பு தெரியுமா? எதுக்கு? சாயங்காலம் ஒரு பது குடியத்துக்கு ஒரு குவார்டர் வாங்குவேன். எவ்வளவு ஒரு குவார்டர்? எவ்வளவு? 150 ரூபாய் கொடுத்து ஒரு குவார்டர் வாங்குவேன். 150 ரூபாய் ஒரு குவார்டர். மிச்சம் எவ்வளவு இருக்குது? 30. எல்லாம் கணக்கு கரெக்டா கூட்டிங்க. மிச்சம் எவ்வளவு இருக்குது? 35 ரூபாய் இருக்குது. இது வந்து கவாப்பு. ஏய் பகவான் வீட்டுல இருந்து எடுத்து செய்யற காரியம் மாடாது. ஆமா. அதனால இப்ப வந்து உண்டி செலுத்தணும்னு நான் பகவான் பார்த்து நீ எங்கேயோ போத்தால திருப்பதி எல்லாம் போத்தாலமா? திருப்பதி தான் பெருமாள். அங்கெல்லாம் வேணாம். இந்த தர்மாபுரம் கிராமத்துல மகாபாரத விழா நடக்குது. அதுக்காக பகவான் இங்கே வந்திருக்காரு. அப்படியா? போயிட்டு மரவா. பரவாயில்ல, எனக்கு கஷ்டம் இல்லாத வச்சுட்டாரு. கஷ்டமே ஆக மாட்டேன். வாப்பலாம். அதனாலயா சரி உண்டிடா வெய்பா. அங்க போனா பகவானை பார்த்து பக்தியா கூப்பிடுவேன். நேற்று வைப்பா இன்னும் ஒரு பாட்டு. சரி வெய்ய போடுவாங்க. வெயிட்டா? வெய்ய நீங்க 2 பேரும் இதுன்னே கிளம்பி வந்துக்கிறீங்களா? நீங்க 2 பேரும் ஆளு பார்த்தா நல்ல முகம் நல்ல ஆளாதான் தெரியுது. ஆனா உங்க முகத்தை பார்த்தா திருட்டு போய் மூஞ்சாட்டுங்குது. நம்பி வைக்கிட்டா? சரி போலாம். பகவான் பகவான பாகத்தி இவ்வளவு வேகமா நான் பார்த்துட்டு வரவா. இது துட்டு குத்து வாங்குற மாலையா இருந்தா பரவாயில்ல. இன்னைக்கு தினம் திருவிழா நடக்குது சொல்லிட்டு மாலை வாங்கி எங்க போன தெரியுமாண்ணா? பூக்கா சத்திரம் போனேன். அங்க போயிட்டு பூ வாங்கலான்னு பார்த்தா பூ கடையே இல்ல, சாத்து போயிடுது. அது ஸ்ட்ரைக்கா நீங்க எல்லாம் வித்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீ தினம் பகவான் வந்து
நீங்க கிருஷ்ணன் தூது துரியன்வாதி பகவான் வந்திருப்பாரு அவருக்கு மாலை போடணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணினே பாட்டுன்னு வந்தேன். ஆமா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டே வந்தா ஒரு 4 பேரு ஒரு கோயந்தாவை தூக்கிட்டு போனாங்க. அந்த மாமி வரமா அதான் கோயந்தா தூக்கி போனாங்களா? அடாப்பாங்க நாம நினைச்சுக்கிட்டு கோயந்தா இந்த மாமி வந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த பள்ளத்துல போட்டாங்க, போட்டு மண்ணு தள்ளினாங்க, மூடினாங்க, இந்த மாலையை அதுல போட்டாங்க. பொந்து மேல போட்டு மாலையா அட வாய போடுறா. கல்யாணத்துக்கு துண்டு குத்தா வாங்குறோம், சாமி மேல போறதுக்கு துண்டு குத்தா வாங்குறோம், அப்புறம் குளத்து மேல போறதுக்கும் எல்லாமே பணம் தான். எல்லாமே இது மாலை தான், புரியுதா? அதனால அந்த கோயந்தா இந்த கோயந்தா நத்தி எடுத்துட்டு இப்ப போட்டா போடு. எல்லாம் கோயந்தா சொல்லுங்க, கோயந்தா மாலை போடுறேன். பகவானு கல்புர கொளுத்துனா நான் பெறாத்தினேன். ஆனா கடைசி வரைக்கும் இது எழுதுன்னு பெறாத்தின இல்ல. இந்த புரட்டாசிக்கு 5 ரூபாய் குத்து இந்த கல்புர வாங்கினா புரட்டாசி வாங்கினேன். அது புரட்டாசி வரைக்கும் இந்த கல்புரம் அப்படியே இருக்கும். அது வரையும் அப்படியே இது மாதிரி கொளுத்து கொளுத்து ஆயிடுவேன். அப்பப்போ கல்புரம் வாங்கிட்டு ஏன் கொண்டா தாலி ஏற்றுவாங்க. பகவான் பார்த்தா போலாம். எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் உனக்காக யான் இருக்கின்றேன். கொண்டு வாப்பா, கொண்டு வா. ஒரு ஆளு பணமாற மாட்டோம் என் முன்னாடியே சுத்திக்கிறானுங்க. பார்த்தா உண்டி திட்டு போயிட்டு. சரி, எனக்காகத்தானே உள்ளத்தால் கொண்டு வந்தாய். உள்ளன்று வைத்து வரவென்று பேசுவார், உறவு களவாது என்று உரைப்பார்கள். உள்ளத்தால் எனக்காக கொண்டு வந்தாய் அல்லவா? நல்ல உள்ளம். அதேபோல் உள்ளத்தாலே ஏற்றுக்கொண்டேன், கவலைப்படாதே. பகவானுக்கு வெடிலாம் வெடிக்கிறாங்களே, பகவானுக்கு வெடிக்கிறாங்க. யாருக்கு? ஐயா நமக்கு அசிங்கமண்டத்திலே இருக்கிறான் பகவான். இவனா குழந்தை போடா. நவரத்ன கஜிந்தவர்ணி. ஆமா, இது கோயில் ராயபாடி முன்னதாக நின்று அதிக ஜாகிரதையோடு காவல் வந்தனையா? ஜாகிரதையோடு காவல் இருக்குங்க. என்னை அடைந்த பக்தகோதிகளுக்கு ஏதாவது எடுக்க வேண்டும்? எந்த இடங்களும் கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து கிருஷ்ணன் தூதி துரியன்வாதி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை பார்க்க வேண்டும் என்று அவங்க பெருமை வந்து உக்காந்துக்கிறாங்க. அவங்க உக்காந்து தூங்குறாங்க, டீ குடிக்கிறாங்க, பொறி வாங்கி துண்டுறாங்க. அவங்க வீட்டுல ஏத்தாங்கன்னா வச்சு துண்டுங்கன்னா அழகா பாத்துக்கிறாங்க. அவர்கள் எண்ணத்திலே என்ன நினைக்கிறாங்களோ அதை நிறைவேற்றி மனசுல தான் நினைக்குதோ அது பாத்துக்கிறாங்க. ஆனால் குறையே கிடையாதுங்க. இருந்தாலும் நான் 10 கொண்டவன். ஆமாங்க. கிரேதா யுகத்திலே என்ன அவதாரம் எடுத்தேன் தெரியுமா? என்ன அவதாரம்? வைகுண்ட வாசரா உதித்தி நரசிங்க அவதாரம் எடுத்தேன். இரஞ்சனம் எடுத்தீர். வராக அவதாரம் எடுத்தேன். வல்ல பன்றி பண்ணி. ஆமாம், அதை எடுத்து பண்ணி இரண்யாக்கரம் எடுத்தேன். இரண்ய சமாரம் எடுத்தேன். இரண்ய சமாரம் எடுத்தீங்க. ராமாவதாரம் எடுத்தேன். ராமாவதாரம் எடுத்து ராவணன் கும்பகர்ணனை மடித்தேன். ராவண சமாரம் எடுத்தீங்க. ராவண சமாரம் எடுத்தேன். இந்த கோபகத்திலே
துவாபரயுகத்தில் கோபால கண்ணனாக ஜனித்தேன். கோபால கண்ணனா செலுத்தி அது எந்த நேரம்? எந்த நேரம்? ஆவணி மாதம் ஆவணி மாதம் கிறிஸ்தபட்சம் ரோகி நட்சத்திரம் அஸ்தம திதியிலே அஸ்தமாத்திரி தேவையாருக்கும் தேவையாருக்கும் வசதியாருக்கும் வசதியாருக்கும் 8வது பிள்ளையாக ஆமா என் அம்மான் கம்சன் சிறையிலே சிறிலே கோபால கண்ணனா பிறந்தேன். கோபால கண்ணனா பிறந்து கண்ணனாக பிறந்து பிறந்து கம்சன் கம்சன் கண்டவர்கள் கண்டவர்கள் சிசுபாலன் சிசுபாலன் அடித்தேன். அடித்தீங்க கம்ச சம்மாரத்தை முடித்து கம்சன் மாற முடிச்சீங்க முடித்து ஆமா ஆண்டவருக்கு சகாயனா வாங்குகிறேன். சரிங்க ஆனால் ஆண்டவர் என்னை தாழ்த்திருக்கின்றார்கள். ஆமாங்க புறப்படுவார். வாங்க போலாம் ஆமா ஆண்டவா எனக்கு உறவிலே சம்பந்தி முறை. நான் அவருக்கு சம்பந்தி. நான் வயதிலே மூத்தவர். நீங்க மூத்தவர். நாம் நேரிலே சென்று காணலாமா? காண முடியாது. அதனால் ஆண்டவாள் இருந்தால் உங்கள் ஆதார வாசல் முன்பதாக வழிபடும் கடவுளா விளங்கக்கூடிய கண்ணபிரான் வந்திருப்பதாக சொல்லிவிடு. என்ன சொல்லிருங்க? என்னப்பா